வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சில மாதங்களுக்கு முன்பு பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கினாங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு இந்திய தயாரிப்பு மிசைல மற்றொரு நாடு வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியாவின் எந்த மிசைல எந்த நாடு வாங்க போறாங்க, இந்தியா ஏற்றுமதி செய்ய உள்ள மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்தியா இந்த மிசைல மட்டும் வெற்றிகரமா ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா ஒரே நேரத்துல துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு செக் வைக்க முடியும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், HAL நிறுவனம் 120 தேஜஸ் MK2 விமானங்களை தயாரிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தேஜஸ் விமான டெவலப்மெண்ட் குறித்து பல சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் வெளியில் பேசப்பட்டு வந்தாலும் HAL தன்னுடைய திட்டத்துல ரொம்ப போக்கஸ்டா இருப்பது இதன் மூலமா தெரிய வந்திருக்கு. தேஜஸ் MK2 விமானத்தோட செயல்திறன் என்ன, இந்த விமானத்தை எதற்காக இந்தியா டெவலப் செய்றாங்க, இந்த விமானம் மட்டும் இந்திய படையில் இணைக்கப்பட்டால் இந்திய விமானப்படைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு பிரச்சனை கொடுக்கும் வகையில சீனா ஒரு நாட்டுல ரகசிய ராணுவ தளம் அமைத்து செயல்பட்டு வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த நாட்டுல சீனா ரகசிய ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க, இதன் மூலமா இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போது உலகின் பல நாடுகள் இந்திய தயாரிப்பு மிசைல்களை வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி பல நாடுகள் இந்திய தயாரிப்பு மிசைல்களை வாங்குவதற்கு முனைப்பு காட்டுவதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவின் DRDO நிறுவனம். இந்த நிறுவனம் இந்தியாவின் மிசைல் தயாரிப்புல மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க. பல வருடங்களா மிசைல் டெவலப்மெண்ட்ல DRDO நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில DRDO நிறுவனத்தால உலகில் உள்ள எந்த டைப்பான மிசைலையும் உருவாக்க முடியும். இப்படி DRDO நிறுவனம் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய மிசைல்களை உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்த பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை வாங்குவதற்கு அர்மீனியா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல அதிக உள்நாட்டு பாகங்கள் இருக்குது. அதனால பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல மட்டும் அர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல ஏற்றுமதி செஞ்சதை விட இந்த மிசைல்ல அதிக லாபம் கிடைக்கும். அர்மீனியா இந்தியாவின் பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல வாங்குவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அர்மீனியாவுடைய எதிரி நாடான அசர்பைஜான் இஸ்ரேலிடமிருந்து லோரா அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் ஆர்ட்டிலரி மிசைல வாங்கியிருக்காங்க. இந்த லோரா மிசைல் ஒரு கோசி பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல இஸ்ரேல் நாட்டின் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. லோரா மிசைல்னால அதிகபட்சமா 400 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 10 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். லோரா மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு GPS மற்றும் டிவி டெர்மினல் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இது போன்ற ஒரு அதிநவீன மிசைல அசர்பைஜான் தன் படையில் இணைச்சிருப்பதனால இந்தியாவின் பிரளை ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை வாங்குவதற்கு அர்மீனியா முயற்சி செய்றாங்க. இந்த பிரளை ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் 150 முதல் 500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்டது. இந்த மிசைல பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் மிசைல பேஸா வச்சு DRDO நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. மிசைலோட இறுதி கட்டமான டெர்மினல் பேஸ்ல மிசைல் இலக்கை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய ஒரு சில மணித்துளிகள்ல DSMAC அப்படிங்கிற டிஜிட்டல் சீன் மேட்சிங் ஏரியா கோரிலேஷன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இலக்கை மிக துல்லியமா இந்த மிசைல் தாக்கி அளிக்கும். இந்த பிரளை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் ரஷ்ய தயாரிப்பு இஸ்கந்தர் M மிசைல் போன்றே இருக்குது. இந்த ரஷ்ய தயாரிப்பு இஸ்கந்தர் M மிசைல் தற்போது நடந்து
வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இந்த இஸ்கந்தர் எம் மிசைல் ஒரு கோசி பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல் பிரளய் மிசைல் கேப்பபிலிட்டிக்கு நிகரான ஒரு மிசைல். இஸ்கந்தர் எம் மிசைல் உக்ரைன்ல மிக சிறப்பா செயல்படுறதுனால இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படையும் இந்த மிசைல படையில் இணைப்பதற்கு தற்போது ஒரு ஆர்டரை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 120 பிரளய் கோசி பாலிஸ்டிக் மிசைல்களை வாங்கி படையில் இணைப்பதற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரளய் கோசி பாலிஸ்டிக் மிசைல்கள் சாதாரண பாலிஸ்டிக் மிசைல் இருந்து சற்று வேறுபட்டது. சாதாரண பாலிஸ்டிக் மிசைலோட ட்ராஜெக்டரி நேர்கோட்ல இருக்கும். முதல்ல ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் பறக்கும். அதற்கு பிறகு டார்கெட்டை நோக்கி நேர்கோட்ல பறந்து வந்து தாக்குதல் நடத்தும். இது போன்ற பாலிஸ்டிக் மிசைல்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு இன்டர்செப்ட் செய்வது மிகவும் எளிது. இதன் காரணமாக இந்தியா இந்த பிரளய் மிசைல ஒரு கோசி பாலிஸ்டிக் மிசைலா டெவலப் செஞ்சிருக்காங்க. அதாவது பிரளய் மிசைல்ல த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. இதனால மிசைல்ல இருக்கக்கூடிய ப்ரொப்பல்லன்ட் மோட்டார வெவ்வேறு திசைகள்ல மாற்ற முடியும். இதனால பிரளய் மிசைல திசையை மாற்றி பறக்க வைக்க முடியும். அதுவும் குறிப்பா பிரளய் மிசைல்கள் இலக்குக்கு அருகில் செல்லும் பொழுது வெவ்வேறு திசைகள்ல பறந்து எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குழப்போம். இதனால பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கொண்டு தடுப்பது முடியாத காரியம். இதன் காரணமாக தான் ரஷ்ய தயாரிப்பு இஸ்கந்தர் எம் மிசைல்கள் உக்ரைன்ல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. பிரளய் கோசி பாலிஸ்டிக் மிசைல் ஒரு விமானம் எப்படி குறைவான உயரத்துல ஹரிசாண்டல் ட்ராஜெக்டரியில பறந்து சென்று இலக்கை தாக்குதோ அதே போன்று பறந்து சென்று இலக்கை தாக்கும். இதனால இந்த மிசைல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பது மிகவும் கடினம். இந்த மிசைல்ல பல்வேறு விதமான வார்ஹெட்களை பயன்படுத்த முடியும். ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட், பெனிட்ரேட்டிங் கம் பிளாஸ்ட் வார்ஹெட் மற்றும் சம் யூனிட் பிசிபி வார்ஹெட்களை பயன்படுத்த முடியும். பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்ல சிறிய வகை பின்ஸ் மிசைலோட பின்புறத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இதனால திசையை மாற்றி பறப்பதுல அந்த பின்ஸ் உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம இது போன்ற பின்ஸ் இருக்கிறதுனால ரடார் சிக்னேச்சரையும் இந்த மிசைல் குறைக்கும். அது மட்டும் இல்லாம இது போன்ற பின்ஸ் இருக்கிறதுனால ரடார் சிக்னேச்சரும் இந்த மிசைல்ல குறைவா இருக்கும். உக்ரைன்ல ரஷ்ய தயாரிப்பு இஸ்கந்தர் எம் மிசைல்கள் சிறப்பா செயல்பட்டதனால இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதே போன்ற கேப்பபிலிட்டி கொண்ட பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை தற்போது இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. முதற்கட்டமா இந்திய விமானப்படையில தான் இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. அடுத்து இந்திய ராணுவம் அதிக அளவுல இந்த மிசைல்களை இணைக்கும். தற்போதைய நிலையில பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லையில அதிக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதனால இந்திய விமானங்களால் நமது எதிரி எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவது மிகவும் கடினம். இந்த சூழ்நிலையில இந்தியாவுக்கு இந்த பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தினா சீனா மற்றும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். ஏன்னா இந்த மிசைல் ஒரு கோசி பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கி அழிப்பது ஒரு முடியாத காரியம். உக்ரைன் போர்ல ஏர் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை விட இஸ்கந்தர் எம் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இது போன்ற பல விஷயங்களை மனதில் வைத்துதான் அர்மீனியா இந்த மிசைலை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அர்மீனியா போன்ற சிறிய நாட்டிடம் ஒரு வலிமையான விமானப்படை கிடையாது. அதை காம்பன்சேட் செய்யணும்னா இது போன்ற கோசி பாலிஸ்டிக் மிசைல்களை தன் படையில் இணைப்பது சரியான திட்டமா இருக்கும் அப்படின்னு அர்மீனியா நினைக்கிறாங்க. ஏற்கனவே அர்மீனியாவுக்கு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம், வெப்பன் லொகேட்டிங் ரடார், ஆர்ட்டிலரி ஷெல்ஸ், அம்யூனிஷன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தான் மற்றும் துருக்கிக்கு மிகப்பெரிய அளவுல எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் மற்றும் துருக்கி அர்மீனியாவுடைய எதிரி நாடான அசர்பைஜானுக்கு ஆதரவா இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில் யுத்தம் வந்த பொழுது பாகிஸ்தான் மற்றும் துருக்கி அசர்பைஜானுக்கு உதவி செஞ்சாங்க. தற்போது இந்தியா அர்மீனியாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருப்பது இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்த அப்டேட், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் 2036 வருடத்துக்குள் 120 தேஜஸ் MK2 விமானங்களை தயாரித்து இந்திய படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இது தொடர்பா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அனந்த கிருஷ்ணன் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்யும் இந்த தேஜஸ் MK2 விமானங்களை கொண்டு தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில்
உள்ள மிராஜ் 2000 MiG-29 UPG போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. HAL முதல்ல வருடத்துக்கு 16 தேஜஸ் MK2 விமானங்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு வருடத்துல 24 தேஜஸ் MK2 விமானங்களை தயாரிக்கும் கேப்பபிலிட்டியை உருவாக்கி கொண்டு அதிவிரைவா இந்த விமானங்களை இந்திய விமானப்படைக்கு சப்ளை செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் MK2 விமானங்கள் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK1A விமானங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஏன்னா தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK1A விமானங்கள் ஒரு லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட். ஆனா தேஜஸ் MK2 விமானங்கள் ரஃபேல் போர் விமானங்கள் போன்று ஒரு மீடியம் வெயிட் ஃபைட்டர் ஜெட். தற்போது பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் விமானங்களை விட பெரிய விமானமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த விமானங்களோட செயல்திறன்ல இருந்து தேஜஸ் MK2 விமானங்கள் முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். தேஜஸ் MK2 விமானங்கள்னால பழைய தேஜஸ் விமானங்களை விட அதிக தூரம் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம அதிக எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பம் கொண்ட ஏவியானிக்ஸ் மற்றும் வெப்பன்கள் தேஜஸ் MK2 விமானங்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. தேஜஸ் MK2 விமானத்தோட ரோல் அவுட் மார்ச் 2026 நடைபெற உள்ளது. அதற்கு பிறகு 2 வருடங்கள் தேஜஸ் MK2 விமானத்தோட புரோட்டோடைப்பை பயன்படுத்தி பல்வேறு விதமான சோதனைகள் நடத்தப்படும். அந்த சோதனைகள்ல கிடைக்கக்கூடிய இன்புட்ஸை பயன்படுத்தி விமானத்துல அப்கிரேடுகளை செய்வாங்க. அதற்கு பிறகு தேஜஸ் MK2 விமானத்தோட ஃபுல் ப்ரொடக்ஷனை இந்தியா ஸ்டார்ட் செய்வாங்க. மூன்றாவது அப்டேட், சைனா தஜிகிஸ்தான் நாட்டுல ஒரு ரகசிய ராணுவ தளம் அமைத்து செயல்பட்டு வருவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. தஜிகிஸ்தான் நாட்டுல சீனா அமைச்சிருக்க ராணுவ தளம் தற்போது ஃபுல்லி ஆபரேஷனல் கண்டிஷன்ல இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தஜிகிஸ்தான் நாட்டுல இந்த ராணுவ தளம் அமைப்பதற்கு முக்கியமான காரணம் ஒரே நேரத்துல இந்தியா மற்றும் ரஷ்யாவை கவுண்டர் செய்வதுதான் சீனாவின் திட்டமாயிருக்கு. சென்ட்ரல் ஏசியா ரீஜியன்ல தஜிகிஸ்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல சீனாவுக்கு ஒரு ராணுவ தளம் இருந்தா அது சீனாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். சீனா இந்த ரகசிய ராணுவ தளத்தை தஜிகிஸ்தான் நாட்டுல கடல் மட்டத்திலிருந்து 13,000 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான இடத்துல அமைச்சிருக்காங்க. இந்த ராணுவ தளத்துல சீன வீரர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராணுவ தளத்தை 2021 இருந்து சீனா டெவலப் செய்து வருவதா சொல்லப்படுது. ஆப்கானிஸ்தான்ல ஏற்பட்ட பிரச்சனைக்கு பிறகு தனக்கு சென்ட்ரல் ஏசியால ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வேணும் அப்படின்னு சீனா திட்டமிட்டு இந்த ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க. தஜிகிஸ்தான் நாட்டுல சீனா அமைச்சிருக்கக்கூடிய இந்த ரகசிய ராணுவ தளம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு மிக அருகில் இருக்குது. இதனால இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது சீனா இந்த பேஸ பயன்படுத்தலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தஜிகிஸ்தான் பல வருடங்களா ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுல இருந்த நாடு. அந்த நாட்டுல தற்போது சீனா ஒரு ராணுவ தளம் அமைச்சிருப்பது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. 2002 தலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை கைப்பற்றிய பொழுது இந்தியா தஜிகிஸ்தான்ல இதே போன்று ஒரு ரகசிய ராணுவ தளம் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 70 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்து அந்த ராணுவ தளத்தை அமைத்து தலிபான்களுக்கு எதிராக இந்தியா செயல்பட்டு வந்தாங்க. இப்போ இந்தியா அந்த ராணுவ தளத்தை மூடிட்டாங்க. ஆனா தற்போது அதே தஜிகிஸ்தான் நாட்டுல சீனா ஒரு ரகசிய ராணுவ தளம் அமைச்சிருப்பது தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா சீனாவிடம் கேட்ட பொழுது அது மாதிரி எந்த ஒரு ராணுவ தளமும் கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்க. ஆனா சேட்டலைட் புகைப்படங்கள் மற்றும் உளவு தகவல்களை வச்சு பார்க்கும் பொழுது சீனா ஒரு ரகசிய ராணுவ தளம் அமைச்சிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. பார்க்கலாம் இதை கவுண்டர் செய்வதற்கு ரஷ்யா மற்றும் இந்தியா என்ன செய்றாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.